அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செம்மொழி மன்றம் பெருமையுடன் வழங்கும் தமிழ் செம்மொழி திருவிழா 2025 போட்டிகளில் பங்கேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் நித்யாலட்சுமி, கும்பகோணம். இந்த பேச்சரங்கில் நான் பேச இருக்கும் தலைப்பு வள்ளுவன் காட்டிய வாழ்வியல் நெறி. 1000 நூல்கள் இருந்தாலும் ஐயன் வள்ளுவனின் அறம் கூறும் திருக்குறளே பெரும் குரலாக ஒலிக்க காரணம், நாடு கடந்து மொழி கடந்து தனி மனிதருக்குரிய அறம், ஒழுக்கம், கல்வி, நட்பு என வாழ்வின் எல்லா நிலைகளுக்கும் நடைமுறையோடு சென்று நடுநிலையோடு நின்று வழிகாட்ட முற்பட்ட வாழ்வியல் நூல். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று உரைத்து சமூக ஏற்ற தாழ்வுகளை சுட்டெரித்து மனிதம் காக்கும் புரட்சி நூல். கேடில் விழுச்செல்வம் கல்வி, அறிவே அற்றம் காக்கும் கருவி என நில்லாமல் கற்றனை தூறும் அறிவு என அமைத்து ஒப்பற்ற உண்மைகளை ஒரே வரியில் உணர்த்துகிறது. சரி, எப்படி கற்க? கசடர கற்க. பிழையில்லாமல் புரிந்து படி, வாழ்க்கைக்கு தேவையான வகையில் படி, அறிவை மேம்படுத்த ஆர்வத்துடன் படி. சரி, எதை கற்க? மனிதனுக்கு தேவையான அறிவை வளர்க்கவும், வாழ்க்கையின் லட்சியத்தை அடையவும் வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை படி. கற்ற பின் நிற்க அதற்கு தக என்கிறது எளிமையாக. உயர்வான எண்ணத்துடன் இரு, மன ஊக்கமே உயர்வுக்கான எரு என்று அழகான திருக்குறள் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார் திருவள்ளுவர். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற குறள் உணர்த்துகிறது. முயலை வீழ்த்தி பெறும் வெற்றியை விட யானையை போரிட்டு தோற்பதே சிறந்தது என்று அழகான ஊமையுடன் எடுத்துரைக்கிறது உத்தரவேதம். அறம்படி, பொருள்படி, அப்படியே இன்பம் படி, வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், கல்லாதவர் வாழ்வது எப்படி என்ற பாவேந்தர் பாட்டின்படி வள்ளுவர் காட்டும் வாழ்க்கை நெறி வளமான வாழ்க்கைக்கு எளிய வழி என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி.